ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சவுதி அசிக் மினி ஷார்ட்ஸ். இன்றைக்கான ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுமாதிரி நம்ம ஷார்ட்ஸ் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு டேபிளில் போய் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டேபிளில் நெய் சோறு இருக்குது, தால்ச்சா இருக்குது, வெண்டைக்காய் பச்சடி இருக்குது, ஒரு முட்டை இருக்குது. அந்த இத்தனை ஐட்டம் எங்கள் வீட்டில் செஞ்சது. பக்கத்து வீட்டிலேருந்து வந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரைத்தா இருக்குது, அது மாதிரி சிக்கன் பீஸ் இருக்குது, லெக் பீஸ், அப்புறம் பிரியாணி இருக்குது. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ட்ரூத்லி டேஸ்ட்டை நான் கம்பல்சரியாக இதில் பண்ணுறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா சொல்கிறேன். இப்போ மியூசிக் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நம்ம போய் சாப்பிட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் ரீச் ஆகிடுச்சு. இப்போ 360 இதில் உங்களுக்கு சுற்றி அப்படியே காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா தால்ச்சா இருக்குது, நெய் சோறு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மட்டன் பீஸையும் அந்த தால்ச்சாவில் வச்சு சாப்பாடோட வச்சு இறக்கணும்னு அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட்டை நான் இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வாயில் வச்சோன்னு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணோம். அதுவும் சரி தான், நல்லா டாப் நாச்சாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருந்துச்சு, அதை வாயில் வச்சோன்னே தேன் போல் இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை பீஸ் இருந்துச்சு, அந்த முட்டை பொரியல் அதையும் எடுத்து நம்ம வாயில் வச்சோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்து வீட்டிலேருந்து ரைத்தாவை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணோம். அந்த ரைத்தாவை பார்த்தீங்கன்னா வைங்களேன் வேற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இருக்குது, அந்த பிரியாணியை எடுத்துகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம அஸ் பிரதராக நினச்சி தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணணும், அதுவும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரியாணியை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அந்த பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லெக் பீஸை ஒரு பைட் பண்ணுவோம். வாவ், டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி பிரியாணி அங்கே இருந்த எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி நான் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பேரை நான் சொல்ல விருப்பப்படல. என்னன்னா ஒரு ஆள் சோத்துக்கு செத்தவன்னு சொல்லி எழுந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் எழுதியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சோறு இல்லாமல் அவர் வாழ்ந்துருவாரா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த சொத்துக்கு செத்தவனான்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். நானாவது இந்த மாதிரி உங்களுக்கு எப்படியாவது வீடியோ போடணும், எப்படியாவது நான் வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவில் உங்களுக்கு கம்பல்சரியாக ஏதாவது ஒரு முறையில் உங்களை